ஹலோ மக்களே! தக்காளி தொக்கு இல்லைன்னா தக்காளி ஊறுகாய் செய்கிறோம்னா இந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்குக்கான டிப் வந்து பார்க்கலாம். 5 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா கலராக இருக்க தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் செய்கிறீங்கன்னா வெங்காயம் வந்து சேர்க்கவே கூடாது. இது கூடவே உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இன்னுமே கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நான் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி டேஸ்ட் வர மாட்டேங்குதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்ச் சர்க்கரை இல்லைன்னா வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.